la. Your dream vacation to Bali starts from rupees 22,999 only with GT Holidays, South India's #1 travel brand. சென்னையின் #1 மட்டன் பிரியாணி ருசிக்க பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. இனி பாண்டி பஜாரோட புதிய அடையாளம் பசும்பொன் தான். மதுரை உணவை சென்னையிலேயே ரசிக்கலாம். டப்பிங்க சின்னதா ரோல்ஸ் பண்ணிட்டு அப்படியே காலத்தை கழிச்சு அந்த நேரத்துல கரெக்டா வெற்றிமாறன் கூப்பிட்டாரு. சார் வந்து இல்ல என்னால முடியலன்னு சொல்லி என்ன இது ஒன்றும் இல்லை சாதா கிரீடம் இது போய் முடியலங்கிறாரு. அப்போ தான் நான் இந்த கிளைமேக்ஸ் இந்த அர்ஜுனன் சீன் எடுத்தோடனே சாருக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், சாரி சார் அன்னைக்கு உங்களை வந்து நான் இது இன்னைக்கு தான் அதோட கஷ்டம் என்னன்னு தெரிஞ்சது. சாயங்காலம் 7 மணிக்கு அந்த வேஷம் போட்டாங்கன்னா காலைல விடியற வரைக்கும் அதே வேஷத்துல இருப்பாங்க. அது எப்படி அவங்களால முடியுது? நீங்க எங்களால வந்து அந்த கர்ணன் கிட்ட போய் ஒரு லாஸ்ட்ல அந்த அர்ஜுனன் இதெல்லாம் கிட்ட போடும்போது அந்த கிரீடமே வந்து ஒரு 2.5 கிலோ இருக்கும். இப்போ பொம்பளை வேஷம் போடுறவங்களுக்கு தான் வந்து நிறைய ஃபேன்ஸ் இருப்பாங்க. இவர் சொன்னார், தாலியெல்லாம் கழட்டி போட்டுட்டு உங்க கூட வந்துடுறேன் அப்படின்லாம் நிறைய பேர் வந்திருக்காங்க, அப்படிலாம் பண்ணுவாங்க அப்படின்னு. அதை வந்து ஒரு டைலாகாகவே நாங்கள் படத்திலே வச்சுருந்தோம். ஸோ அப்போ நான் என் கிராமங்களில் என் பாட்டி அவங்கெல்லாம் எப்படிலாம் ஒப்பாரி வைப்பாங்க. அந்த சீனோட சக்ஸஸாக நாங்கள் பெருசாக பார்த்தது என்னென்னா, நிஜமாலே அங்கேருந்து எல்லாருமே எழுதுட்டாங்க. அதுதான் நாங்கள் அந்த ஷார்ட்டாகவும் வச்சுருந்தோம். அந்த அங்கே உட்கார ஆடியன்ஸுக்கெலாம் ஷார்ட் வச்சுருந்தோம் இல்லைங்களா, அது ஃபேக்கே கிடையாது. நாங்கள் அழுவும் போது அப்படியே சைடில் கேமரா வச்சு ரெக்கார்ட் பண்ணது தான். ஃபேமிலி அங்கிருந்து 2 கலைஞர்கள் வந்திருக்காங்க. என்ன சொன்னாங்க ஜமாவை பார்த்துட்டு? அந்நீர் விட்டாக தாங்க. கிளைமேக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அப்படி திரும்பி பார்த்தேன் என்ன பண்ணுறாங்க. இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ண மாட்டேன், ப்ளவுஸ்லாம் நீங்கள் தரீங்கன்னா நான் முன்னாடியே ட்ரையல் பண்ணுவேன், லோ நெக்காக இருந்தால் போட மாட்டேன். அப்போ வந்து ஐ ரிமெம்பர் ஒரு டெய்லர் அந்த காஸ்டியூமர் ஒருத்தர் சொன்னார், இப்போல்லாம் இப்படி தான் பேசுவீங்க, நாளைக்கெல்லாம் பெரிய படம் வந்தால் நீங்களே வந்து நல்லா இறக்கி கொடுங்கன்னு கேட்பீங்க. முக்கிய நிலவுகளை உடனுக்குடன் குறிஞ்சி dialogue தெரிஞ்சுக்கல ஆதன் சைடில் டவுன்லோட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு. ஆதன் சிவனையில் அனைவரும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு என் கூட இருக்க அழகான டீம் ஜமா நம்ம டீம் தான் வந்திருக்காங்க. ஸோ நம்ம டீம்னு நான் உரிமையை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த படம் திங்கக்கிழமை எங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவாக போட்டாங்க. இவ்வளோ கட்ஸ் ஏன் வந்துச்சு அப்படின்றத கேட்கும் பொழுது படம் பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்க அப்படின்னாங்க. படம் பார்த்ததுக்கப்புறம் இன்னும் அதுலேருந்து எங்களால் வெளியே வர முடியல அப்படின்னு தான் சொல்லணும். நல்ல திரைப்படம், நல்ல கலைஞர்கள் ரொம்ப ரேராக தான் வாரத்துக்கு ஒரு முறை வருவாங்க. அதில் இந்த டீம் இருப்பாங்க அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. நான் ரொம்ப அழகாக வெல்கம் பண்ணிக்கிறேன். எல்லாருக்கும் பெரிய வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நல்லா இருக்கும். நான் எல்லாரும் உங்களை இப்ப கண்டிப்பா திட்டுவாங்க சார், இந்த மாதிரி நீங்க மட்டும் சாப்பிடுறீங்களே, ஏன் வந்து விஜய்க்கு மட்டும் தெரியல நீங்க பதிவு பண்ணிக்கிறீங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இந்த படம் பார்த்து என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, ரொம்ப நாட்களுக்கு அப்புறம் உங்க ட்ரெய்லர் கீழே என்ன கமெண்ட்ஸ் இருந்ததோ அதுதான் நானும் சொல்ல போறேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு குடும்பமா போய் ஒரு ஆழமான ஒரு அழுத்தமான ஒரு கதையை பார்க்கணும் அப்படின்னா ஜமா ஒரு கேரண்டியான ஒரு கதைக்களம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு எங்களோட வாழ்த்துக்களை நான் சொல்லிக்கிறேன். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நல்லா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். ஒரு பயம் இருக்கா உங்களுக்கு இப்போ? கண்டிப்பா இருக்கு. அது என்ன இருந்தாலும் நல்ல ரெஸ்பான்ஸ் வருது, ஓகே. பட் இருந்தாலும் மக்கள் உள்ள வர்ற வரைக்கும், வாக்கின் பண்ற வரைக்கும் அந்த பயம் கண்டிப்பா இருக்கதான் செய்யும் இல்லைங்களா. எப்போ வந்து நிஜமாலே இந்த திரையரங்குகள் ரெண்டாவது எவ்வளவு வளர்ந்தாலும் அந்த பயம் இருக்கணும். அப்போதான் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். நல்ல படம் கொடுக்கணும் அப்படிங்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி அப்போதான், அந்த பயம் இருந்தாதான் வரும். இங்கிருந்து நான் தொடங்கலாம்னு நினைக்கிறேன். இயக்குனர் நடிகர் அப்படின்னு வரும்பொழுது, சார் யார் சார் நீங்க முதல் படத்திலே வந்து ஸோ இது பெரிய பொறுப்பு. நிறைய படங்கள் நீங்க பண்ணியிருந்தாலுமே கூட இது வந்து நம்மளை நம்பி ஒரு டைரக்ஷன் கொடுக்குறாங்க, நம்ம அதுல ஆக்டிங்கும் பண்ணணும், ரெண்டையும் பேலன்ஸா கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. எங்கிருந்து உருவாச்சு இந்த ஜமா? அதுல நீங்களே இயக்கணும் நடிக்கணும் அப்படின்றது எங்க தோணுச்சு? முதல்ல நடிக்கிறதுக்காக தான் சினிமாக்குள்ள வந்தது, நடிகன் ஆகணும் அப்படின்ட்டு தான். அப்படிதான் வந்து மைம் கோபி அண்ணா கிட்ட வந்து நடிப்பு கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் அதோட பயணம் அப்படியே போச்சு. சரி, அதுக்கப்புறம் சினிமாவை எப்படி கற்றுக்கணும் அப்படின்னு அவங்க கிட்டலாம் கேட்டப்ப, அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை செய், ஸோ சினிமா வந்து உனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸோ அப்படி ஒரு படம் ரம்முன்னு ஒரு படம் சாய் பரத் அவர்கிட்ட ஒர்க் பண்ணேன் நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக. ஸோ இது ரெண்டுமே கற்றுக்கிட்டேன் நான். அதுக்கப்புறம் என்னோட ஷார்ட் ஃபிலிம்ஸில் வந்து சின்னதாக பண்ணும்போது நானே டைரக்ட் பண்ணி நானே நடிச்சு, ஸோ அந்த பயிற்சி அப்படி தொடர்ந்து வந்துட்டே இருந்தது. அப்போ ஒரு டைலமா நமக்கு இருந்துகிட்டே இருக்கும்ல, டைரக்ஷன் பண்ணலாமா நடிக்கணுமா, டைரக்ஷன் பண்ணலாமா நடிக்கணுமா, அப்புறம் ஒரு கட்டத்தில் நடிக்கலாம், டைரக்ஷன் நம்ம வேணாம் அப்படின்ட்டு சின்ன ரோல்ஸ்லாம் ரொம்ப நிறையா பண்ணிட்டே இருந்தோம். பட் நமக்குன்னு ஒரு பிரேக் த்ரூ ரோல் இல்லையே அப்படின்னு யோசிக்கும் போது, சரி நம்மளே நமக்கு ஒன்று பண்ணிக்கலாம் அப்படின்னு எழுத ஆரம்பித்தது தான் ஜமா. சரி, அப்படி எழுதும்போது நம்மளோட ஸ்ட்ராங்கஸ்டான ஜோன்ல நம்ம கிராமத்துல நம்ம பார்த்த கதையை வந்து அப்படியே எழுதுவோம். ஸோ அப்பதான் வந்து நம்மளால ஈஸியா வந்து ஒரு ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு. அதை எழுதி முடிச்சோடனே அது எப்படி இருந்ததுன்னா,
இது நம்ம கண்டிப்பா நம்ம தான் டைரக்ட் பண்ணி ஆகணும். ஏன்னா இந்த வேர்ல்டு நமக்கு தான் வந்து பெட்டரா தெரியும். இதை ஸ்டேஜ் பண்றதும் சரி, இது சரி. ஏன்னா அதுல ஒரு பொறுப்பு இருக்கு. அதை நம்ம சரியா பண்ண வேண்டிய பொறுப்பு ஒன்று இருக்கு இல்லைங்களா? அதுல எதுவும் தப்பு நடந்துடக்கூடாது. ஏன்னா நம்மளோட இருக்க ஒரு கலை வடிவத்தை எடுத்து வைக்கிறோம். நம்ம கற்பனையில பண்ணோம்னா எப்படி வேணா பண்ணிடலாம். அப்படி இருக்கிற விஷயத்த பண்ணும்போது அதை சரியா பண்ண வேண்டிய பொறுப்பு இருந்ததுனால அதை நானே எடுத்து டைரக்ட் பண்ணணுங்கிற முடிவு வந்தது. அப்படின்னு ஓகே, எல்லாருக்குமே ஒரு மாதிரியான ஒரு பயம் இருக்கும், ஒரு தயக்கம் இருக்கும். நானே அதுல பண்றேன், நான் இயக்குறேன், நடிக்கிறேன் அப்படின்றப்போ எப்படி அப்ரோச் பண்ணீங்க? அப்போ அவங்க சொன்ன விதங்கள் என்ன ப்ரொடக்ஷன்ல? எனக்கு ஒரு பெரிய ஒரு பிரச்சனை இருந்ததாவே தெரியல ஆரம்பத்துல இருந்தே. ஏன்னா வந்து முதல்ல வந்து இதுக்கு ஒரு பைலட் ஒன்று ஷூட் பண்ணோம். ஒரு 8 மினிட்ஸ்க்கு வந்து ஒரு பைலட் ஷூட் பண்ணோம். அந்த ஒரு பைலட் வீடியோ வந்து என்னை எல்லா இடத்துக்கும் கொண்டு போயிருச்சு. இப்போ இதுல உள்ள வந்து இவங்க எல்லாருமே அந்த பைலட் பார்த்துட்டு தான் வந்தாங்க. இன்க்ளூடிங் ராஜா சாரும் அந்த பைலட் பார்த்துட்டு தான் ஓகேன்னு சொன்னாங்க. ப்ரொடக்ஷனும் பைலட் பார்த்துட்டு தான் ஓகேன்னு சொன்னாங்க. அந்த பைலட் பார்த்தோன்னே வேற ஒருத்தவங்க நடிக்கணுங்கிற தாட் ப்ராசஸே அவங்க ப்ரொடக்ஷனுக்கு வந்து போகவே இல்லை. ஸோ எனக்கு அது ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஒருவேளை அந்த பைலட் இல்லைன்னா நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பேன். அதுதான் என்னோட இது எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்த இடத்துல கொண்டு வந்தது காரணம் அந்த பைலட் தான். இயக்குனராக நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டீங்க, கல்யாணமும் நிறைய விஷயங்கள் பேசுவோம். சேத்தன் சார், ஒரு பையன் வராப்புல இந்த மாதிரியான கதையை சொல்றாரு. நம்ம ஆல்ரெடி விடுதலையில ஒரு நல்ல நம்மளை எப்படி பார்த்துருக்காங்க அப்படின்ற விஷயம் இருக்கு. இதுல தாண்டவம் பத்தி அவங்க சொல்லும் பொழுது நீங்க என்னெல்லாம் நினைச்சீங்க? இந்த கதையை கேட்டதுக்கு அப்புறம் உங்க ஒப்பீனியன் என்னவா இருந்தது? ஃபர்ஸ்ட் நான் அஃப்கோர்ஸ் அந்த பைலட் பார்த்து தான் உள்ள வந்தேன். அவர் சொன்ன மாதிரி அது பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஒரு பேசிக் இன்ட்ரெஸ்ட் டெவலப் ஆச்சு. இந்த படம் பண்ணலாம், நல்லா இருக்கும் அப்படிங்கிறது. ரெண்டாவது கதை கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு தோணுன ஃபர்ஸ்ட் இதுனா விடுதலைக்கு கரெக்டான ஒரு ஃபாலோ அப். இது விடுதலை வந்ததுக்கு அப்புறம் இது வந்து அடுத்த படமா இது வரும்போது நிச்சயமா அதுக்கான ஒரு வர்தி ஃபாலோ அப்னு தோணுச்சு. ஓகே, இல்ல உங்களுக்கு நிறைய கதைக்களம் வந்திருக்கும், ஆனா நீங்க சூஸ் பண்ற விஷயங்கள் இருக்கு. நீங்க ஸ்டேஜில் கூட ஒன்று ஷேர் பண்ணீங்க, சீரியல் அப்படின்றது நான் ரொம்ப நாளா நான் அதுல இருந்திருக்கோம் அப்படின்ற விஷயம் தான். சினிமான்னு வரும்பொழுது நீங்க தேர்வு பண்ற விதம்னு ஒன்று இருக்குல்ல சார். நிறைய கதைகளும் கேட்டிருப்பீங்க, நிறைய கம்பெனிலும் அப்ரோச் பண்ணியிருப்பாங்க. பட் நீங்க பண்ற அந்த செலக்டிவ் இருக்குல்ல, எப்படி உங்களை சாட்டிஸ்ஃபைட் பண்ணது ஒரு கதை? இல்ல அந்த கதையில நான் என்னோட கேரக்டர் என்ன பண்ணுது, என்ன கான்ட்ரிபியூட் பண்றதுங்கிறது முதல்ல பார்ப்பேன். ஓகே, அண்ட் அதுல நடிக்கிறதுக்கு நான் ஆஸ் அ பர்ஃபார்மர் நான் எனக்கு வந்து இது வரைக்கும் பண்ணாது வேற ஏதாவது புதுசா பண்ண முடியுமான்னு பார்ப்பேன். ப்ளஸ் அஃப்கோர்ஸ் கதை நம்ம கையில கிடையாது. கதை களம் அதெல்லாம் வந்து ரைட்டரு டைரக்டர் அவங்க கையில இருக்கும். பட் என்னோட கேரக்டர் வந்து என்ன, இது எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணுது, எந்த அளவுக்கு அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்குன்னு பார்ப்பேன். ப்ளஸ் நடிக்கிறதுக்கு என்ன தீனி இருக்குங்கிறது பார்ப்பேன். அது ரெண்டு கேரக்டர் தான். ஓகே சார், தாண்டவம் பத்தி நிறைய பேசுவோம். அம்மா அபிராமி, அம்மா எந்த ஒரு கேரக்டர் கொடுத்தாலும் தான் நம்ம வீட்டு பொண்ணு அப்படின்னு ஒரு உடனே ஏத்துக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரம் தான் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஜமா வந்ததும் உங்களுக்கு எப்படி இருந்தது? இவர் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி வந்து பைலட் தான் போட்டு காமிச்சாரு. பிஃபோர் ஐ கெட் இன் டு த ஸ்கிரிப்ட், நான் உங்களுக்கு ஒரு ஷார்ட் ஃபிலிம் நான் ஒன்று பண்ணியிருக்கேன், நீங்க பாருங்க அப்படின்ட்டு. அது பார்த்தோன்னே வந்து எனக்கு என்டையர் ஜமா வந்து ஷார்ட் பார்த்த மாதிரி இருந்தது. பார்த்துட்டு நான் ஃபர்ஸ்ட் கேட்ட கொஸ்டின் வந்து யார் அந்த ஆக்டர், கல்யாணம் ரோல் பண்ணது யார் அவர்? நான் தாங்க அது. என்னது அப்படின்ற, ஏன்னா அப்போ டோட்டலா வேற மாதிரி இருந்தாரு, இதுல வேற மாதிரி இருந்தாரு. ஏன்னா நம்பவே முடியல, நான் ரொம்ப நேரமா பொய் சொல்றாரோ அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா இட் வாஸ் ஹிம். தென் ஹி கேவ் த பிரீஃப் ஆஃப் என்டையர் ஜமா அண்ட் ஜெகதாம்பால்ன்ற கேரக்டர். அவங்க யாரு, அவங்களோட மைண்ட் செட் என்ன, எப்படி வேணும்ன்ற மாதிரி ஹி செட். இம்மீடியட்லி ஐ செட் எஸ் ப்ளீஸ் நான் பண்றேன், வேற எந்த ஆப்ஷனும் நீங்க பார்க்காதீங்க அப்படின்ட்டு நான் வந்து ஐ ஸ்டார்டட் ஆஸ்கிங் ஹிம் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அந்த அளவுக்கு தி ஸ்கிரிப்ட் வாஸ் வெரி ஸ்ட்ராங் அண்ட் ஐ வாஸ் வெரி ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் திஸ். ஏன்னா எப்பவும் பண்ற அந்த ஒரு பாவமான ரோல்ல இருந்து ஒரு போல்டா ஒப்பீனியேட்டடான ஒரு கேரக்டரா இருந்தது வந்து எனக்கு ஓகே, சம்திங் டு பிரேக் தட் திங் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. ஓகே, கல்யாணத்துக்கு பேர் அப்படின்றப்போ அந்த ஒரு தயக்கம் எங்கேயாவது இருந்ததா உங்களுக்கு? இல்ல, ஏன்னா நான் போன இதுலயுமே சொல்லியிருந்தேன், லைக் இப்போ நான் கதை கேட்கும் போது நானா கேட்பேன் இன்ஸ்ட் ஆஃப் தட் கேரக்டர். ஸோ இப்போ அபி ஆஸ் அ பர்சனா வந்து நான் ஜட்ஜ்மெண்டல். ஸோ இப்படி இருந்தா இப்படி அப்படி இருந்தா அப்படின்ற மாதிரி நான் ஜட்ஜ் பண்ணாம ரொம்ப ஒரு ஓப்பன் மைண்டட் பர்சன் தான். ஸோ கதை கேட்கும் போதுமே ஹி மேட் இட் வெரி கிளியர். இப்போ ஒரு பெண் ஒரு தன்மை இருக்கிற ஒரு ஆண், அதுக்கான காரணம் என்னங்கிறதெல்லாம் பேக் ஸ்டோரியில வரும். ஃபிளாஷ்பேக்ல டோட்டலா வேற மாதிரி இருப்பாங்க கல்யாணம், அண்ட் தென் அவரோட அந்த ஒரு டிரான்சிஷன் நடக்கும்போது இப்படி இருப்பாங்கன்னுவாங்க. ஸோ இப்போ ஜகா வந்து எந்த இடத்துலயுமே வந்து கல்யாணத்தை வந்து ஒரு தப்பான ஒரு கோர்வையில பார்க்கவே மாட்டா. அவளுக்கு வந்து கல்யாணம் நான் சின்ன வயசுல பார்த்ததுதான், நீ தான், உன்னதான் நான் லவ் பண்றேன், நீ இப்படி இருந்தாலும் நான் லவ் பண்ணுவேன், நீ எப்படி ஆனாலும் நான் லவ் பண்ணுவேன்ற ஒரு கிளாரிட்டி இருக்கிற ஒரு பெண். பூனை அப்படின்னு ஒரு விஷயம், ஏன்னா ஜெயிலர்ல பூனைன்னா அது வேற மாதிரியான ஒரு மாதிரி காமெடியாவும் கமர்ஷியலாவும் ஹிட் ஆச்சு. ஆனா இந்த பூனை வந்ததுக்கு அப்புறம் மக்கள் பயங்கரமா கொண்டாடுவாங்க. உங்களுக்கு எப்படி இயக்குனர் ஷேர் பண்ணாங்க?
ஷேர் பண்றதை விட இப்போ இந்த பைலட்டை பத்தி பேசிட்டு இருந்தோம். அதுதான் பைலட் தான் இந்த இடத்துல எல்லாரையும் ரொம்ப அழகா பைலட்டுக்கே காரணம் அவர்தான். ஓகே. பைலட்டுக்கு முன்னாடி வந்து நாங்கள் கதையை பேசினோம். பாரி வந்து எனக்கு அதுக்கு முன்னாடி ரொம்ப நாளாக பழக்கம். ஒரு நாள் ஜென்ரலாக இந்த மாதிரி கதை பற்றி பேசும்போது சரி நல்லா இருக்கு பண்ணலாம், இது எப்படி கொண்டு போகிறது அப்படின்னா, சரி ஓகே ஒரு பைலட் பண்ணிடலாம் அப்படின்னு நான் சஜஸ்ட் பண்ணியிருந்தேன். நம்மளே பண்ணிடலாம். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எப்படிங்கிறது ஓவராலாக தெரியணும். எனக்கு அப்போவே அந்த ஸ்டோரி சொல்லும்போதே எனக்கு புரிஞ்சுது. அது சொன்ன மாதிரியே பைலட் வந்தது, நல்லா வந்தது. அண்ட் படம் வந்து அதை விட ஒரு 100 மடங்கு இன்னும் பெட்டராக இருக்குது. ஸோ அப்படிதான். ஸோ அதில் ஆரம்பத்திலேயே நான் வந்து அதில் இன்வால்வ் தான் ஃபுல்லி. சிறப்பு. அதுதான் நான் ரொம்ப ஈஸியா கனெக்ட் பண்ணிக்கிட்டோம். இயக்குனர் சார், இப்ப கல்யாணமா நீங்க நிறைய விஷயங்கள் பேசுங்க. எவ்வளோ நாட்கள் எடுத்துக்கிட்டீங்க அந்த பெண் வேஷத்துக்காக இருக்கும், கதாபாத்திரத்துக்காக இருக்கட்டும், கதாபாத்திரம் மீன்ஸ் அந்த நளினம் வரத்துக்கு. ஏன்னா நீங்க இப்படி பேசுறதெல்லாம் நாங்க அங்க வந்து ஏன் இப்படி பேசுறாருன்றப்போ அது அழகா பொருந்தது. எவ்வளவு நாட்கள் நீங்க அதை எடுத்துக்கிட்டீங்க? அதை நம்ம ரிசர்ச் பண்றதுக்காக எடுத்துக்கிட்ட நாட்கள் தான் ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது. வந்து நிறைய பெண் வேஷம் போற கலைஞர்களை போய் சந்திச்சது, அதுக்கப்புறம் அவங்க கிட்ட பேசுனது, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கேதர் பண்ணது. ஸோ அப்போ அவங்கள பார்த்தோம் இல்லைங்களா சார், அது அவ்வளோதான் நம்ம ரெஃபரன்ஸ். அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க, என்ன பண்றாங்கன்னு நம்ம ஒரு அப்சர்வேஷன் பண்ணது தான். ஏன்னா நம்ம இதை கான்ஷியஸாக வந்து இதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக இதை நம்ம ஃபேக் பண்ணிவிடுவோம். இது எவ்வளோ நம்ம அதை ஆத்மார்த்தமாக கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஏன்னா ஒரு பெண் வேஷம் போடுற கலைஞர்களும் அதை பார்க்கும்போது இது நான் தான் அப்படின்னு வந்து அவங்க புரிஞ்சுக்கணும். அதை நான் எக்ஸாஜரேட்டே பண்ணக்கூடாது. ஸோ அதை நம்ம ப்ராக்டிஸ் தொடர்ந்து பண்ணிட்டே இருந்தோம்னா, ஐ மீன் ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு மெஷின் மாதிரி இந்த டைலாக் பேசும்போது நான் இந்த ஆக்ஷன் பண்ண போகிறேன், இப்படி பண்ண போகிறேன்னு நம்ம மைண்ட் லெவலில் ஃபிக்ஸ் ஆகிட்டோம்னா கண்டிப்பாக அது தப்பான ஒரு ஸ்டேஜுக்கு கொண்டு போய் விட்டுரும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ அதை நேச்சுரலாக பண்ண முடியும், உள்ளே வாங்கிக்க முடியும் அப்படின்னும் போது அது நம்ம கல்யாணமாகவே ஃபீல் பண்ணி இருக்கணும். அவ்வளோதான். என்ன ஒன்ஸ் அந்த காஸ்டியூம்ஸ் போட்டேன், அந்த மேக்கப் போட்டனாலே அது நான் இவங்களுக்குலாம் தெரியும், நான் டைரக்ஷன் பண்ணும்போது கூட கல்யாணமாக தான் இருக்கும். எனக்கு அந்த வேஷம் கலைக்கிற வரைக்கும் அந்த கல்யாணத்துக்குள்ள இருந்து நம்மளால வர முடியாது. அப்படி இருந்தா மட்டுமே தான் இது இருந்ததுனால மட்டும்தான் அச்சீவ் பண்ண முடிஞ்சது. ஓகே. இல்ல நாங்க எல்லாமே நோட் பண்ண விஷயங்கள் அதுதான். ஒரே ஒரு கேரக்டர் மட்டும் தான் என் கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுது. எங்கெங்க நடக்கிற சின்ன சின்ன தவறுகள் கூட நீங்க அதை அப்படியே அழகா எடுத்துன்னு போறீங்க. ஸோ இது ரெண்டுமே உங்களுக்கு பேலன்ஸ் பண்ண முடிஞ்சுதா உங்களுக்கு? இந்த கேரக்டர் ஆகட்டும், கல்யாணத்துக்கு எங்கேயுமே கோவம் வராது. ஸோ எல்லாருமே உங்களை வந்து அக்கான் கலாச்சாரம் இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தாலுமே கூட எங்கேயுமே கோவராத ஒரு மனிதராக தான் இருப்பாங்களா அந்த கேரக்டர் பொறுத்த வரைக்கும்? நிறைய பேர் அப்படிதான் இருக்காங்க. அந்த தெருக்கூத்துல பெண் வேஷம் போடுறவங்க வந்து அப்படிதான் இருக்காங்க. அவங்க கோவப்பட்டு நான் பார்க்கவே முடியல. எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் அவங்க வீட்டில் பேசும்போதும் ரொம்ப அமைதியா இருக்காங்க, வெளில பேசும்போதும் அமைதியா இருக்காங்க, எங்க பேசினாலும் அமைதியா இருக்காங்க. ஒரு தயக்கம் இருக்கு, ஒரு பயம் இருக்கு அவங்களுக்கு. ஆனா ஒன்ஸ் வேஷம் போட்டா வேற ஒரு ஆளா பயங்கரமா டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுறாங்க அவங்க. ஸோ இந்த விஷயத்தை தான் இதுல கொண்டு வரணும் அப்படிங்கிறது. அது வந்து அந்த அரசியலும் அந்த உளவியலையும் தான் இதுல கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணுது. அவங்க ஏன் அப்படி இருக்காங்கன்னு அதை சுத்தி இருக்க அவங்களோட ஜம ஆட்களே அவங்கள அப்படி ஃபோர்ஸ் பண்றாங்க இல்லைங்களா ஒரு விஷயம். இப்ப நீ உன்னால இதுதான் பண்ண முடியும், நீ இந்த மாதிரி சின்ன சின்ன வேலை செய்யறது தான் லாக்கின்னு சொல்லிட்டே இருக்கும்போது கான்ஸ்டன்டா டே இன் டே அவுட் வரும்போது அவங்களோட கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு உடஞ்சிரும்ல. ஒரு கட்டத்துக்கு மேல நீங்க எதிர்த்து பேசுறதுக்கும் பண்றதுக்குமான இதுவே ஒரு கட்டத்துல மறந்துடுவீங்க. அப்படியே வந்து உங்களை டேம் பண்ணிடுறாங்க. அதை தான் இதுல கொண்டு வரணும் அப்படிங்கிறது வந்து அதை மீறி அவன் பயங்கரமா சண்டை போடுறான், எதிர்த்து பேசுறான் அப்படின்னு வச்சிருந்தா தான் ஃபேக் ஆயிரும். ஓகே. அது என்ன இருக்கோ அதை அழகா அப்படியே கொண்டு வரணுங்கிற முயற்சி தான். இது எதுக்கான விஷயமா இருக்க போகுது அவங்ககிட்ட? ஏன்னா இப்ப கலைஞர்களே ரொம்ப கம்மியா இருக்காங்க. அது நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஆனா அவங்ககிட்ட இருக்க அரசியலை பேசும் பொழுது இப்ப அவங்க எல்லாம் பார்க்கும் பொழுது இந்த மாதிரி நம்ம ஒண்ணு பண்றோம், அவங்களுக்கும் பாதிப்பு ஏற்பட கொடுத்தாது. அங்க இருக்க அரசியல் ஆனா இன்னும் இருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி அவங்களை அப்படியே அமுக்கி வச்சிருக்காங்க. இல்ல இது அது ஒரு பெரிய அரசியலா இப்ப ஒரு அமுக்கி வச்சிருக்க மாதிரி அரசியல் அப்படி பார்க்கல. அது அவங்களுக்குள்ள நடக்கிற இயல்பான ஒரு விஷயம் தான். இது எல்லா இடத்துலயும் நடக்குது இல்லைங்களா? இப்ப நீங்க அதை அப்படியே கூத்துன்ற விஷயத்த மறந்துருங்க. அப்படியே கல்யாணம் இந்த மாதிரி கேரக்டர் தூக்கிட்டு வந்து ஒரு ஆஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ல வைங்க. ஒரு ஆஃபீஸில் இருக்க மேனேஜரும் அப்படிதான் இருப்பாங்க, கூட இருக்க அசோசியேட்ஸ் எப்படி இருப்பாங்க. ஒருத்தனை இப்போ உங்கள் ஆஃபீஸ்லேயே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட இப்போ நீங்கள் வளரக்கூடாதுன்றதுக்கு ஒரு 4-5 பேராது இருப்பாங்க. அந்த ஸ்ட்ரக்சர் தான் இது எல்லா இடத்துலையுமே இருக்கு. அதில் இவங்களோட உலகத்தில் இது எப்படி இருக்கு அப்படிங்கிற கதை தான் இது. எனக்கு கடைசி அந்த குந்தவை கேரக்டர் பிரிச்சிட்டீங்க. ஏன்னா சேத்தன் சார் அழுவுறத வந்து நாங்க பக்கத்துல எல்லாரும் அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. எவ்வளவு நாட்கள் எடுத்துக்கிட்டீங்க அந்த ஒரு சீனுக்கு மட்டும்?
சீன் எடுக்கிறதுக்கு நீங்க ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு அந்த டைலாக்ஸ் மனப்பாடம் பண்ண இல்ல அது ப்ரிப்பரேஷன் வந்து நமக்கு அந்த டைலாக்ஸை மனப்பாடம் பண்றதுக்கு இருந்தது தவிர அது ஒரு நம்ம ரிஹர்சல் பண்ணும்போது பண்ணோம் அவ்வளவுதான். பட் அது வந்து அது வந்து ஒரு மிகப்பெரிய பொறுப்பு. என்னன்னா நான் தெருக்கூத்து பார்த்ததப்ப சரி, அந்த ஒரு குந்தி வந்து ஒன்று நார்மலா இருக்கவங்க போடுவாங்க ஜமால, இல்லைன்னா வாத்தியார் தான் போடணும் அதை. ஏன்னா அது ஒரு சில கிராமத்துல கேட்டு வாங்குவாங்க. அந்த குந்தி ஒப்பாரி வைக்கும் போது கிராமத்துல இருக்கவங்க எல்லாரும் அழணுங்க. அதுதான் வந்து அவங்களோட அந்த சீனோட சக்சஸ்னா அதான். இப்ப அந்த தெருக்கூத்து ஒரு கலைமாமணி தாங்கல் சேகர் இருக்காரு, அவர் பாடினார்னா, இந்த ஒப்பாரி பாடினார்னா ஒட்டுமொத்த பேர் அழுதுருவாங்க. அவரே அழுது கொஞ்ச நேரத்துக்கு அவரை ஆசுவாசப்படுத்தவே முடியாது, அந்த அளவுக்கு வந்து அந்த பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஸோ இதை எடுத்து பண்ணும்போது இதை நம்ம ரொம்ப சரியா பண்ணணும். அந்த நீங்க இன்னொரு அதுல என்னன்னா அது டப்பிங் கிடையாது, லைவ் சவுண்ட் அது. ஸோ எனக்கு அது திரும்ப டப்ல வந்து கரெக்ட் பண்றதுக்கான ஆப்ஷனே கிடையாது. அங்க என்ன பண்றனோ அதே தான். ஸோ அப்போ நான் என் கிராமங்கள்ல என் பாட்டி அவங்கெல்லாம் எப்படிலாம் ஒப்பாரி வைப்பாங்க, அப்ப இவங்க அந்த நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அதுல அந்த குரல்ல அந்த கேவறது இருக்கோ அதுதான் வந்து அங்க இருக்கிறவங்களுக்கு வந்து அழகு வரைக்கும். அந்த சீனோட சக்சஸா நாங்க பெருசா பார்த்தது என்னன்னா, நிஜமாலே அங்க இருந்து எல்லாருமே அழுதுட்டாங்க. அதுதான் நாங்க அந்த ஷார்ட்டாவும் வச்சிருந்தோம். அந்த அங்க உட்கார ஆடியன்ஸுக்குலாம் ஷார்ட் வச்சிருந்தோம் இல்லைங்களா, அது ஃபேக்கே கிடையாது. நாங்க அழுவும் போது அப்படியே சைட்ல கேமரா வச்சு ரெக்கார்ட் பண்ணதுதான் அது. ஸோ அது அவங்க பண்ணதை ரெப்ளிகேட் பண்ணதுதான். செட்டில் ஆல்மோஸ்ட் எல்லாருமே எழுதிட்டோம். அப்போ அந்த டைம்ல யாராலுமே அது ஹோல்டு பண்ண முடியல. அந்த இதில் அப்படியே போயிட்டு இருந்தது கண்டினியூஸாக. எல்லாருமே நேச்சுரலாகவே அது பாட்டுக்கு எல்லாருமே கல்ல தண்ணி வந்துருச்சு. இன்னும் கல்யாணம் ஆகாம கல்யாணம்ன்ற ஒரு கதாபாத்திரத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை இன்னும் கல்யாணம் ஆகாம இருக்காங்களா? இருக்காங்க நிறைய பேர். இப்ப அவங்க நான் இதுக்காக ரிசர்ச் பண்ணும்போது கேட்கும் போதே நிறைய பேர் தெருக்கூத்து ஆளுங்கன்னு சொல்லி பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. அப்படின்றதுனால பொண்ணு தர மாட்டாங்க. பட் பெண் வேஷம் அப்படின்றதுக்காக கண்டிப்பா இருக்கு. அத ஒரு சில பேர் இப்ப கண்டிப்பா ஜட்மெண்ட் எல்லாம் இங்க இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்கல்ல, பெண்களே அதை இப்ப இருக்க மாடர்ன் பெண்கள் வந்து என் ஹஸ்பண்ட் இப்படிப்பட்டவருங்கிறத வந்து வெளில எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு தாண்டி ஏன் நான் போய் எக்ஸ்பிளைன் பண்ணணும், எனக்கு ஒரு மாதிரி இருக்கும் அப்படிங்கறத யோசிக்கிறது வந்து கண்டிப்பா இருக்கதான் செய்யறாங்க இல்லைங்களா. நம்ம இல்லைன்னு சொல்லவே முடியாது. மனுஷங்கள் வந்து எல்லா விதமும் இங்க இருக்கிறாங்க. அதான் ஒரு சில நேரத்துல வந்து ரியாலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப பயங்கரமா கற்பனைக்கு அப்பாற்பட்டதா இருக்கும். இப்படிலாம் நடக்குமா அப்படின்னா ரியாலிட்டியில இதோட பயங்கரமான விஷயங்கள்லாம் இருக்கு. ஓகே. ஆனா அந்த பெண் வேஷம் போடுறவங்களுக்கு தான் பெண் ஃபாலோவர்ஸ் அதிகமா இருப்பாங்கன்றதையும். ஆமா, அது டெஃபினட்டா அவங்களே என்கிட்ட அதான் சொன்னாங்க. அவங்க பேசும்போது அவங்க நான் அவங்க போயிட்டு இது பண்ணப்ப கேட்டப்ப முதல்ல வந்து வாத்தியார் உட்காந்துப்பா, பின்னாடி அவங்க ஒய்ஃப் இருந்தாங்க. அந்த வீடியோ கூட இன்னும் இருக்கும் அவங்கள பத்தி விசாரிக்கும் போது. ஸோ அப்போ அவங்க அதான் சொன்னாங்க. அப்போ அவங்க ஒய்ஃப் அந்த எக்ஸைட்மெண்ட்ல சொன்னாங்க, அப்படி கிடையாதுப்பா, பொம்பளை வேஷம் போடுறவங்களுக்கு தான் வந்து நிறைய ஃபேன்ஸ் இருப்பாங்க. இவர் சொன்னார், தாலியெல்லாம் கழட்டி போட்டுட்டு உங்க கூட வந்துடுறேன் அப்படின்லாம் நிறைய பேர் வந்திருக்காங்க, அப்படிலாம் பண்ணுவாங்க அப்படின்னு. அதை வந்து ஒரு டைலாகாவே நாங்க படத்திலே வச்சிருந்தோம். நிஜமாலே அப்படி வந்து பயங்கரமான ஃபேன்ஸ் இருப்பாங்களாம், அப்படி ரசிப்பாங்களாம். ஏன்னா அவங்களுக்கும் வந்து அவங்க எப்படி பார்ப்பாங்கன்னா, அவங்க புடவை பாரு சூப்பரா இருக்குல்ல, அவங்க பாத்துக்கு எப்படி செயின் போட்டிருக்காங்க பாரு, எப்படி நெக்லஸ் போட்டிருக்காங்க. இவங்களும் பார்த்து பார்த்து பண்ணுவாங்க. அந்த காஸ்டியூம்ஸ் வந்து அவ்வளோ அழகா வச்சிருப்பாங்க. இப்போ ரெட் கலர் சாரினா அதுக்கு ஒரு செட் வச்சிருப்பாங்க, பிங்க் கலர் சாரினா ஒரு செட் வச்சிருப்பாங்க. சாரீஸ் வந்து ரிப்பீட் பண்ண மாட்டாங்க. அந்த ஜாக்கெட்டோட ஃபிட் எல்லாம் செம்மையா இருக்கும். ஸோ அவ்வளோ அழகா தன்னை வந்து ஒரு பெண்ணா நிறுத்திக்கிறதுக்காக அவங்க அவ்வளோ மெனக்கெடுவாங்க. அதை வந்து முதல் ரசிகர்களா இருக்கிறது வந்து பெண்கள் தான். அந்த அளவுக்கு ரசிச்சு அதை வந்து பேசுவாங்களாம். இது அதான் சொல்றேன், கல்யாணம் கதாபாத்திரம் எங்க ரொம்ப பெரிய வச்சுன்னா, ஒரு இடத்துல கூட நீங்களே இல்ல பாரு, எங்கேயுமே எங்களுக்கு தெரியல, ஒரு சீன்ல கூட எங்களுக்கு தெரியல. அதுதான் வெற்றின்னு நினைக்கிறேன். தாண்டவம் சார் அப்படின்னு வரும்பொழுது, நம்ம கதாபாத்திரம் இல்லைன்னா பண்றோம், ஆனா நீங்க கெட்டப் போடணும், நீங்க டைலாக்ஸ் பண்ணணும் அப்படின்றப்ப அது எவ்வளவு ரொம்ப சவாலா இருந்தது உங்களுக்கு? நிச்சயமா இல்ல, ஃபர்ஸ்ட் கதை கேட்கும் போதே அது அந்த சவால் வந்து அங்கேயே தெரிஞ்சது எனக்கு. ஸோ அந்த கதை அவர் சொல்லும்போது நான் சொன்னேன்ல, 2 கிரைட்டீரியா. ஒன்று, அந்த கதையில இந்த கேரக்டர் என்ன கான்ட்ரிபியூட் பண்ணுங்கிறது ஒன்று. 2வது, நடிக்கிறதுக்கு என்ன ஸ்கோப் இருக்கு அப்படின்னு. ஸோ நடிக்கிறதுக்கு அவ்வளோ ஸ்கோப் இருக்கு. அந்த தெருக்கூத்துங்கிறது எனக்கு ரொம்ப பரிச்சயம் இல்லாத ஒரு ஆர்ட் ஃபார்ம். ஸோ அதுல வந்து அந்த கெட்டப் போட்டு அந்த வேஷம் போட்டு பண்றதுங்கிறது ஒரு புது சவாலா இருந்தது. ஸோ
வேற என்ன வேணும் ஒரு நடிகனுக்கு தீனி? இல்ல மெனக்கெடுதல் கண்டிப்பா நிறைய இருந்திருக்கு. ஆனா நீங்க அவர் மாண்டே ஷாட்ஸ் நிறைய நாங்க பார்த்திருந்தோம். ஆனா டைலாக்ஸ் அப்படின்றது 2-3 இடங்கள்ல இருந்தாலுமே கூட ஒவ்வொரு கேரக்டரும் போடும் பொழுது உங்களுக்கு எப்படி இருக்கு? அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? ரொம்ப கஷ்டமா இருந்தது. அது அவ்வளவு சுலபம் கிடையாது. அந்த அரிதாரம் எல்லாம் பூசிக்கிட்டு அந்த இதெல்லாம் வலிக்கும். அந்த பெண் வேஷம் எல்லாம் போடும்போது ஒரு 25 பின்னு குத்துவாங்க மக்கள்ல, அந்த விக் எல்லாம் வைக்கிறதுக்கு. அதெல்லாம் வந்து இரிட்டேட்டிங்கா இருக்கும். ஸோ அது அந்த பட் அவங்க அதான் அவங்கள வந்து ரொம்ப மரியாதை, அவங்க மேல இன்னும் மரியாதை அதிகமாகிறதுக்கு காரணம் தான். ஏன்னா சாயங்காலம் 7 மணிக்கு அந்த வேஷம் போட்டாங்கன்னா காலைல விடியற வரைக்கும் அதே வேஷத்துல இருப்பாங்க. அது எப்படி அவங்களால முடியுது? நீங்க எங்களால வந்து அந்த கர்ணன் கேட்டப்ப இவர் லாஸ்ட்ல அந்த அர்ஜுனன் இதெல்லாம் கேட்ட போடும்போது அந்த கிரீடமே வந்து ஒரு 2.5 கிலோ இருக்கும். அதை வச்சுக்கிட்டு நம்மளால வந்து ஒரு 2 மணி நேரம் கூட இருக்க முடியாது. எப்படா கழட்டுவோங்கிற மாதிரி இருக்கும். ஆனா அதெல்லாம் வந்து அவங்க எத்தனையோ வருஷமா நைட் ஃபுல்லா அதை போட்டுட்டு ஜாலியா இருப்பாங்க அவங்க பாட்டுக்கு. அவங்களோட அந்த இந்த இடத்துல அந்த முடிச்சு கட்டுறாங்க இல்லைங்களா, இந்த இடத்துல நான் சொன்ன ரொம்ப வலிக்குது, அவங்க சொந்தக்காரங்க மாமா ரொம்ப வலிக்குது மாமா, முடியல, தலைலாம் சுத்துது அப்படின்னு சொல்லும் போது அவர் என்கிட்ட சொன்ன கை கொடு அப்படின்னு சொல்லி என் கை பிடிச்சி இந்த இடத்துல இப்படி வச்சாரு. இந்த இடத்துல வச்சா இந்த இடத்துல அவங்களுக்கு காப்பு காய்ச்சிருக்கு. இந்த இடத்துல இங்கெல்லாம் வந்து அவங்களுக்கு காப்பு காய்ச்சிருக்கு. ஃபுல்லா அப்படியே வந்து அந்த ஸ்கின்னோட இதுவே வந்து மாறிடுச்சு. ஒரு மாதிரி ஒரு பள்ளம் வந்த மாதிரி இருக்கும் இந்த இடம். அந்த தொடர்ந்து அந்த கயிறை கட்டி அந்த அளவுக்கு இறுக்கி கட்டுவாங்க. எப்படின்னா அதான் சொல்ல, இந்த நம்ம முதுகுல அப்படி கால் வச்சுட்டு அப்படி ஒரு இழுப்பாங்க. இழுத்தீங்கன்னா தான் அந்த கிரீடம் நிற்கும். அதுக்கு முன்னாடி சார் சொல்ற மாதிரி நான் ஃபர்ஸ்ட் வந்து சாரோட போர்ஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் வந்து அந்த அர்ஜுனன் கெட்டப் போட்டேன். அது வரைக்கும் நானுமே வந்து லேடி கெட்டப் மட்டும்தான். லேடி கெட்டப்பே வந்து நமக்கு சார் சொல்ற மாதிரி அந்த பின்னெல்லாம் போட்டு பயங்கர இதுல இருப்போம் நம்ம. சார் தான் ஃபர்ஸ்ட் அந்த கர்ணன் சீன் முடிச்சப்ப சார் வந்து இல்லை என்னால முடியலன்னு சொல்லி, என்ன இது ஒன்றும் இல்லை சாதா கிரீடம், இது போய் முடியலங்கிறாரு அப்படின்னு நினைச்சேன். ஒரு பக்கம் வந்து சார் ரொம்ப கஷ்டப்படுறாரு, சீக்கிரம் முடிச்சிடணும் அப்படின்னு இருந்தது. அதுக்கப்புறமா சார் அவரோட போர்ஷன்லாம் முடிச்சுட்டு சார் வந்து விடுதலை பார்ட் 2 ஷூட்டிங் போயிட்டாங்க. போனதுக்கு அப்புறம் அப்பதான் நான் இந்த கிளைமேக்ஸ் இந்த அர்ஜுனன் சீன் எடுத்தோடனே சாருக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், சாரி சார் அன்னைக்கு உங்களை வந்து நான் இது இன்னைக்குதான் அதோட கஷ்டம் என்னன்னு தெரிஞ்சது. அந்த கிரீடம் வந்து கட்டுறதுக்குள்ளவே வந்து உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஒரு துணி போட்டு சுத்துவாங்க. ஒரு துணி போட்டு அப்படி சுத்தி இருக்குனாங்கன்னா அதுலயே உங்களுக்கு ஒரு மாதிரி கண்ணெல்லாம் இருட்ட ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் 38 கட்டு இருக்கும். அந்த கடைசியா மீசை கட்டி முடிக்கும் போது உங்களுக்கு வந்து ஐயோ உடனே கட்டிடணும் போல இருக்கும். ஏன்னா நீங்க இதுல அது போட்டுட்டு வேற சுத்தணும். நீங்க எவ்வளவு சுத்தினாலும் அது நிக்கணும். அதுக்கு கிரிப்பே கிடையாது. நீங்க அது நம்ம தலை சைஸுக்குலாம் இருக்காது. அது நார்மலா சும்மா வச்சு வெறும் முடிச்சுல மட்டுமே நிக்கிறது. அதை சார் வந்து பண்ணது வந்து எக்ஸ்ட்ராடினரி. அது வந்து நம்மளால யோசிச்சு கூட பண்ண முடியாது. இந்த வயசுல இருக்க நம்மளாலே பண்ண முடியாது. சார் வந்து பண்ணது வந்து சரி, உங்களுக்கு இது கரெக்டான தீனி போட்டிருக்குன்னு எடுத்துக்கிறீங்க. இந்த மாதிரி ஒரு உங்களுக்கு இது சரியான தீனி அப்படின்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா. ஓகே. இல்ல பெண் வேஷமும் போட்டிருந்தீங்க. எனக்கு அந்த ஃப்ரேம்ல அதுதான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஃப்ரேம்ல நீங்க பார்க்கும்போது அந்த போட்டோவே இருக்கும். இது மெமரிஸ் எப்படி சார் இருக்கு? ரொம்ப நல்லா இருந்தது, ஜாலியா இருந்தது. அந்த ஸ்பெஷலி அந்த மாண்டேஜஸ் எல்லாம் எடுக்கும்போது ஒரே நைட் எடுத்தோம். அந்த ஒரு நைட்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 கெட்டப் வந்து மாத்தி அது ஒரு கெட்டப் மாத்தணும்னா இப்போ ஏற்கனவே போட்ட அந்த அரிதாரத்தை ஃபுல்லா எடுத்து தேங்காய் எண்ணெய் போட்டு ஃபுல்லா தொடச்சி எடுத்து அதுக்கப்புறம் திருப்பி அடுத்த கெட்டப் போடுவாங்க. ஸோ அது ஒவ்வொன்றும் வந்து 1.5 மணி நேரம் கழட்டி போடுறதுக்கு. ஸோ அன்னைக்கு ரொம்ப டஃபா இருந்தது. ஒரே நைட்ல ஃபுல்லா எல்லா கெட்டப்பும் முடிக்கணுங்கிற கட்டாயம் இருந்ததுனால ஸோ அதெல்லாம் மறக்க முடியாத ஒரு விஷயம். அந்த பெண் வேஷம் போடும்போது சார் செம்ம கியூட்டா இருந்தாரு. அப்படிதான் சார் இருந்தது. நம்ம சேத்தன் சாரா அப்படின்ற மாதிரி இருந்தது. அதுல ரொம்ப அழகா தான் சார் இருந்தீங்க. ஸோ நீங்க பேசும் பொழுது மேம் இனிமேட்டு யாராவது உங்கள்கிட்ட வந்து அப்ரோச் பண்ணாங்க இல்ல ஏதாவது ஃப்ளர்ட் பண்ணாங்கன்னா நாங்க கொஞ்சம் பயந்தா இருக்கணும் போல. ஏன்னா அதுல ஒரு சீனுக்கு நீங்க அவருக்கு சப்போர்ட் பண்ணி பழிச்சுன்னு ஒண்ணு வைப்பீங்க. வைக்கிறது கூட பரவாயில்ல, தாங்கிக்கலாம், அடி வாங்குறதுலாம் நம்மளுக்கு புடிச்சலைன்ற மாதிரி. ஆனா பேசுறது அப்ப அந்த டைலாக் பேசும் பொழுது அவரு ஆக்ட் பண்ணி காமிச்சாரா இல்ல உள்ள இருந்து நான் இதாண்டா அப்படின்ற? இல்ல நான் கொஞ்சம் கூச்சப்பட்டேன். நிஜமாவே அந்த வேர்டு வேணுமா வேணும் கத்து டேக்கு அப்படின்னு போயிட்டாரு. நீங்க டேக் எடுக்க போயிட்டே இருக்கணும் அப்படின்ட்டாரு. ஃபுல் எமோஷன்ல ஒரே டேக்ல முடிச்சு அந்த வேர்டு மட்டும். ஸோ இட் வென்ட். மெயினா அந்த ஸ்லாப்புக்கு தான் நான் கொஞ்சம்
அடிக்கிறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. ஆப்போசிட்ல தயவு செஞ்சு அடிச்சிருங்க. என்னால மறுபடியும் பண்ண முடியல அப்படின்னு நிஜமாவே வாங்குனாரு அவர் பாவம். ஓகே. கைண்டா. ஸோ இட் ஜஸ்ட் வென்ட் லைக் தட். பட் அந்த இடத்துல ஜஸ்டிஃபை பண்ணும். ஏன்னா கல்யாணம் வந்து பேசவே மாட்டான் கேரக்டரா. இவருக்கு சொல்லல. கல்யாணம்ன்ற வந்து ரொம்ப டிமிடா எல்லாத்துக்கும் அவளுக்கு ஜகாக்கு வந்து கோவம் வந்துகிட்டே இருக்கும். பேசலாமே நீ பேசலாமே அப்பாவே எதிர்த்து அவ வந்து சண்டை போடுவா கல்யாணத்துக்காக. ஸோ அப்ப எவனோ ஒருத்தன் வந்து புல் பண்ணும்போது ஷி கேன் ஆல்சோ யூஸ் த வேர்ட்ஸ் தட் ஹி இஸ் யூசிங் பேக்ல. ஸோ அந்த ஒரு ஓகே. அப்பாவோட சீனும் எங்களுக்கு அது ஒரு சீன் அவ்வளவு அழகா பிடிச்சிருக்கும். நீங்க அவங்களை எதிர்த்து சண்டை போடும் கடைசியா ஆமா. போகும்போது ஃபேஸ் டு ஃபேஸ் இருக்கும். ஆமா, ஆமா. எப்படி அதை ஃபேஸ் பண்ணீங்க? அதான் இவரு ஆஸ் அன் ஆக்டர் சார் தர இன்டென்சிட்டியை வந்து நம்ம கடன் வாங்கி நம்ம பண்ணாலே ஐ திங்க் வி கேன் டூ. ஓகே. இவர் வந்து நான் தான் சொன்னேன் இவருக்கு நான் டேக்லைன் வச்சிருக்கேன் பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் மன்மம் இந்த படத்துல வந்து இவரு. ஸோ இவர் நம்ம என்னதான் வந்து ஓகே சேத்தன் சார் அந்த மாதிரி இருந்தாலுமே அங்க கேரக்டரா நம்ம மாறினதுக்கு அப்புறமா த வே ஹி எமிட்ஸ்ல அவரோட ஒரு ஆரா ஒன்று வரும். அங்க ஹி ஜென்ரேட்ஸ் தட் ஒரு ஒரு விதமான ஒரு ஹேட் இருக்கும். ஒரு ரொம்ப மிக்ஸ்டான ஒரு டாக்ஸிக்கான ஒரு என்வாயர்மெண்ட் வந்து அந்த கேரக்டர் கிரியேட் பண்ணும். தாண்டவம்ன்ற கேரக்டர். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஒரு ஹேட் வரும். அதை கேரி ஃபார்வர்ட் பண்ணி தான் அந்த ஒரு சீன் வந்தது. அண்ட் இட் டர்ன்ட் அவுட் வெல். நல்லா அந்த அவர் வருவார் கிட்ட வரும்போதே ஒரு ரேஜ் வருமோ டக்குன்னு அந்த இடத்துல ஐ ஹேட் டு ப்ரொடெக்ட் மை செல்ஃப் அப்படிங்கிற மாதிரி தான். நீங்க கொடுத்த எக்ஸ்பிளனேஷன் ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களோட கேங் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து குட்டி பையன் ஒருத்தர் இருப்பான், வயசானவங்க ஒருத்தர் இருப்பாங்க. இவங்க தான் நம்மளை ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க, இவங்க நம்மள கிண்டல் பண்ண மாட்டாங்க அப்படின்ற விஷயம் அது ஏத்துக்கிற மாதிரியான விஷயங்களும் இருந்துச்சு. பட் இருந்தாலும் இதெல்லாம் வச்சிருந்தனா இன்னும் கான்ட்ரவர்ஷியலாகவும் இருந்திருக்கும், இன்னும் ரீச் கொடுத்துருக்கும். ஆனா நான் தவிர்த்துட்டேன் அப்படின்னா இதெல்லாம் மெயினான விஷயங்கள் சொல்லுவீங்க? மெயினா வந்து இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமா தவிர்க்கணும்னு நினைச்சது வந்து எந்த இடத்துலயுமே இந்த கலை அழியுது, இந்த கலையை தயவு செஞ்சு காப்பாத்துங்க, எல்லாம் மக்கள் தான், நீங்க தான் இது பண்ணணும், இது அழிந்து வரும் கலை அப்படின்னு சொல்லவே கூடாதுன்றதுல வந்து ரொம்ப ரொம்ப கான்சியஸா இருந்தேன். ஏன்னா அது கிடையாது. அந்த கலை வந்து ரொம்ப நல்லா இருக்கு, ஆரோக்கியமா தான் இருக்கு, பயங்கர ஆரோக்கியமா இருக்கு. இப்ப அதான் நாங்க சொல்ற மாதிரி இந்த படத்தோட ஷெட்யூலே வந்து அவங்க டேட்டை வச்சுதான் போட்டோம். அவங்க அந்த அளவுக்கு பிஸியா இருக்காங்க. சார் கூட அவங்க டைரி பார்த்தாரு, 365 நாள்ல அவங்க வந்து 280 இருந்து 290 நாள் பிஸியா இருப்பாங்க. இப்ப கூட நாங்க சொன்னோம் உங்களுக்கு படம் போட்டு காட்டுறோம் அப்படின்னும் போது அம்மா அந்த டைரி எடுமான்னாரு அவரு. டைரி எடுத்து டேட்ஸ் அமிச்சாங்க எங்களுக்கு. இந்த டேட்டுங்கள்ல எதனா இது பண்ணுங்க, ஆடி மாசம் வேற ஆரம்பிச்சிருச்சு, எங்களால வரவே முடியாது. அவங்களுக்கு வந்து அதுவும் இல்லாம அவங்களோட பியூட்டி என்னன்னா, நம்ம நினைக்கிறோம் இல்லைங்களா, சினிமா, கேமரா, மக்கள், பப்ளிக், அதெல்லாம் அவங்களுக்கு முக்கியமே கிடையாது. கூத்து, வாக்கு கொடுத்துட்டோம்பா, மாற முடியாது. நீங்க என்ன சொன்னாலும் மாற மாட்டாங்க. நீங்க ஏன்னா அவங்க வாக்கு கொடுத்துட்டாங்க. அந்த ஊருக்காரங்க கிட்ட சொல்லிட்டாங்க, நம்மளை நம்பி வந்தாங்க, அவங்க கிட்ட நாங்க வந்து தாம்பூலம் வாங்கிட்டேன்னு சொல்லுவாங்க. தாம்பூலம் வாங்கிட்டோம்பா, எதுவுமே பண்ண முடியாது. நம்ம என்ன கேட்டாலும் சாமி முடியாது சாமி, வேற எதனா சொல்லு சாமி நான் பண்றேன் அப்படின்னு. அந்த அளவுக்கு பிஸியா இருக்க ஒரு ஆட்கள் தான். ஸோ அதை வந்து நம்ம இந்த படத்துல வந்து காட்டவே கூடாது எந்த இடத்துலையுமே. இன்னொன்னு, அவங்க ரொம்ப சாப்பாட்டு கஷ்டப்படுறாங்க, வறுமையா இருக்காங்க அப்படிங்கிறதும் வந்து காட்டக்கூடாதுங்கிறது தான். இது மட்டும்தான் என்னோட ரொம்ப ரொம்ப கான்சியஸ் டெசிஷனா இருந்தது. மற்றபடி பெருசா ஒரு கான்ட்ரவர்சிக்காக தவிர்க்கணும் அப்படின்லாம் எதுவுமே பண்ணல. இந்த கெட்ட வார்த்தைகள் கூட இப்போ இவங்க கூட சொன்னாங்க, அது வேணாம், அந்த வேர்டு அவ்வளோ ஹார்ஷா வேணுமான்னு. இல்லைங்க, தொடர்ந்து ஒருத்தன் கிண்டல் பண்ணிட்டே இருக்கான்னும் போது அவனுக்கு அந்த வார்த்தை டிசர்விங் தான், பரவாயில்ல திட்டுங்க. இந்த மாதிரி யாரெல்லாம் கிண்டல் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் இந்த இது போய் திட்டுறது போய் சேரட்டும், அந்த அடிக்கிறது போய் சேரட்டும், அப்படிதான் அந்த யோசிச்சு வச்சது. இது படத்துல கூட நிறைய கெட்ட வார்த்தைகள் இருந்துச்சு. எல்லாரும் என்கிட்ட கேட்டாங்க, நீங்க வந்து ஏன் வைக்கிறீங்க, தவிர்த்துருங்க. எங்க அப்பா கூட ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு சொன்னாரு இவ்வளோ இருக்கு அப்படின்னும் போது நான் சொன்னேன், ஏன் இருக்கக்கூடாது, எதுவுமே அது கான்ட்ரவர்சிக்காக வச்சது அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்களோட வாழ்வியல் வரும்போது அது ஒரு பார்ட்டாவே இருக்கு. இன்னும் தெருக்கூத்துலவே நிறைய அவங்க பண்ணும்போதே இருக்கும். பட் அதெல்லாம் எவ்வளோக்கு எவ்வளோ சின்னதா தவிர்க்கணும், தெருக்கூத்து போர்ஷன்ஸ்ல தவிர்க்க முடியுமோ தவிர்த்துட்டோம். மற்றபடி நார்மலா எப்படி வைக்கணுமோ அப்படி எல்லாம். அந்த தெருக்கூத்துல நம்ம தவிர்த்ததெல்லாம் பார்க்கும்பொழுது இது இன்னும் நேச்சுரலா, அதெல்லாம் வச்சிருந்தா இன்னும் நேச்சுரலா இருந்திருக்கும், இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற விஷயம் இருந்திருக்குமோ? இல்ல அதெல்லாம் சென்சார்ல 100% சென்சார் தாண்டி இருக்காதுங்க. 150%. நீங்க அது வந்து நம்ம ரொம்ப பயங்கர கான்ட்ரவர்சிக்குள்ள போயிட்டு இருக்கோம். ஏன்னா இப்ப லார்ட் கிருஷ்ணா இருக்காரு இல்லைங்களா, அவங்க வந்து நம்ம ஒரு பெரிய கடவுளா எல்லாம் நம்ம இது பண்ணோம். ஆனா தெருக்கூத்துல வரும்போது அவர் ஒரு கதாபாத்திரம். அவர் வந்து அர்ஜுனன், நகுலன் இவங்களுக்கு எல்லாம் மாமா, சொந்த மாமா மச்சான் எப்படி பேசிப்பாங்களோ அப்படிதான் பேசிப்பாங்க. பயங்கரமா இருக்கும் அது. அதை நீங்க வைக்கும் போது நம்ம பயங்கரமா எப்படி நீ அப்படி பேசலாம் அப்படின்னு இருப்போம். ஆனா அவங்களுக்கு வந்து அவங்க ரொம்ப அந்யூன்யமா ஒரு நாடகத்தை பண்றாங்க. இன்னொன்னு வந்து அந்த கிராமத்து மக்களோட மொழியிலேயே
அவங்க எப்படி பேசுவாங்களோ அப்படிதான் லார்ட் கிருஷ்ணா பேசுவாரு, அப்படிதான் அர்ஜுனன் பேசுவாரு, அப்படிதான் வந்து குந்தி பேசுவாங்க. ஸோ அதெல்லாம் இங்க பார்க்கும்போது அவங்களாம் பயங்கரமா அஃபண்ட் ஆயிடுவாங்க. எப்படி அவங்க பேசலாம் அப்படிங்கிறது அது பெருசா இவங்கெல்லாம் கவனிக்கப்படாதனால அவங்க சுதந்திரமா அவங்களோட விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பா தெருக்கூத்துன்னு வரும்போது தவிர்த்து தான். படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் மக்கள் இதை பத்தி அதிகமாவும் பார்த்ததுக்கு அப்புறம் பேசப்படுவாங்க. அப்ப நம்ம இதை பத்தி நிறைய டிஸ்கஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இப்பயே நம்ம நிறைய ரிவீல் பண்ணிட்டோம்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. சார், மறுபடியும் உங்ககிட்ட இருந்து தொடங்கிறேன். எவ்வளவு விஷயங்கள் இருந்தாலும் இந்த படம் ரிலீஸ்க்கு அப்புறம் கண்டிப்பா சக்சஸ் தான். அதுல வந்து நிறைய விமர்சனம் வரும், அதுதான் இந்த படத்தோட சக்சஸாவும் எடுத்துப்பாங்க. பட் எல்லாருக்கும் ஒரு ஆஃப் ஸ்டேஜ்னு ஒன்று இருக்கும், அதாவது பேக் ஸ்கிரீன் ஒன்று இருக்கும். நீங்க சொன்னீங்க சீரியல்ல நான் ரொம்ப நாளா இருந்துட்டேன். ஸோ அந்த சீரியல் அப்படின்ற ஒரு பிராண்ட், அந்த ஒரு விஷயங்கள் இருக்குல்ல சார், அதுல இருந்து வெளியே உங்களுக்கு எவ்வளவு நாட்கள் எடுத்துக்கிச்சு? கான்சியஸா வந்து 2011லயே நான் வந்து முடிவு எடுத்தேன் இனிமே பண்ண வேண்டாம்னு. அதுக்கப்புறம் வெளில வந்து சினிமா நடிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். சின்ன சின்னதா 2 நாள் 3 நாள் அப்படி கூப்பிடுவாங்க, சின்ன சின்னதா பண்ணிட்டு இருந்தேன். அந்த காலத்துல என்ன பெரிய லெவல்ல காப்பாத்துனது டப்பிங். ஸோ நிறைய ஆர்டிஸ்டுக்கு பாம்பேல இருந்து வருவாங்கல்ல, அவங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து டப் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ வந்து இன்னொரு முயற்சியில் இருந்தேன், டைரக்ட் பண்ணலாம் அப்படின்னு. ஏன்னா நான் என்னோட தொடக்கமே வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் தான். ஸோ அதுக்கான ஒரு முயற்சி 10 வருஷம் அதில் போச்சு. அது சரியா இது கொடுக்கல, சரியா நடக்கல அது. அதுக்கப்புறம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சரி, ஏதாவது அதே மாதிரி டப்பிங்கு சின்ன சின்னதாக ரோல்ஸ் பண்ணிட்டு அப்படியே காலத்தை கடத்திட்டு இருந்தேன். அந்த நேரத்தில் கரெக்டாக வெற்றிமாறன் கூப்பிட்டாரு. ரெஸ்ட் இஸ் இல்ல, அந்த கட்ஸ் ஒன்று இருக்குல்ல சார், உங்களோட நண்பர்கள் இன்னும் சீரியல் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க, நீங்க பார்த்தவங்களும் இன்னும் அங்கதான் இருக்காங்க அப்படின்றப்போ ஒரு கட்ஸ் இல்ல. அதுக்கு மெயின் காரணம் ஃபேமிலியோட சப்போர்ட் தான். ஃபேமிலியில வந்து எதுவுமே நடக்கலன்னும் போது நான் வைஃப் கிட்ட பேசினேன், திருப்பி சீரியலுக்கு போயிடவா, ஏன்னா அங்க எனக்கு கூப்பிடுறாங்க. அங்க ஒரு டிமாண்ட் இருந்தது. இப்போ கொஞ்சம் கூப்பிட்டது இல்ல, விடுதலைக்கு அப்புறம் கூப்பிட்டது இல்ல, அதுக்கு முன்னாடி வரைக்கும் கூப்பிட்டு தான் இருந்தேன். அப்போ கேட்டதுக்கு இல்லை, இனிமே அங்க நீ பண்றதுக்கு ஒன்றும் இல்லை, நீ முடிவு எடுத்துட்ட, தைரியமா இரு அப்படின்ற மாதிரி. எனக்கு அந்த சப்போர்ட் இல்லைன்னா நான் பண்ணிருக்க முடியுமான்றது எனக்கு தெரியல, வெயிட் பண்ணிருக்க முடியுமாங்கிறது எனக்கு தெரியல. எல்லாம் சொல்லுவாங்க, நடிகர் எல்லாம் தூங்கும் பொழுது கூட கால் ஆடிட்டே தூங்கணும் அப்படின்ட்டு. பல இரவுகள் உங்களுக்கு தூங்க விடாம பண்ணிருக்காரு நடிக்க. பட் அந்த ஃபேமிலியோட சப்போர்ட் இருந்ததுனால தான் நான் வந்து அந்த காலங்களை வந்து கடந்து போறதுக்கு ஃபேமிலியோட சப்போர்ட் தான். ஓகே மேம், ஃபேமிலி அங்கிருந்து 2 கலைஞர்கள் வந்திருக்காங்க, என்ன சொன்னாங்க ஜமாவை பார்த்துட்டு? கண்ணீர் விட்டாங்கதாங்க. அப்படியா சார்? அதெல்லாம் சக்சஸ் சார், அதான் சார் நம்மளோட வெற்றி நினைக்கிறேன். ஓகே, அது கிளைமேக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அப்படி திரும்பி பார்த்தேன், என்ன பண்றாங்க, கண்ணை தொடச்சிட்டு இருந்தேன், கண்ணை கசக்கிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு தெரிஞ்சது. மேம் நீங்க சொல்லுங்க, நம்ம எவ்வளவுதான் நம்ம படங்கள் பண்ணாலுமே கூட இந்த கமர்ஷியல் அப்படின்ற விஷயங்கள் கேட்பாங்க, ஏன் அம்மா பெரிய கிளாமரா இல்ல பண்ண மாட்டேங்க, அந்த கொஸ்டின்ஸ் யாராவது வைக்கிறாங்களா, முன் வைக்கிறாங்களா? ஏன்னா உங்களை நாங்க சொல்றோம், எப்போ இன்ட்ரோ கொடுத்தாலும் நம்ம வீட்டு பொண்ணுங்க, பக்கத்து வீட்டு பொண்ணுங்க அப்படின்ற விஷயம். இதெல்லாம் கமர்ஷியலுக்காக இந்த மாதிரியான விஷயங்கள், இந்த மாதிரி கதைக்களம்லாம் வருது உங்களுக்கு அந்த மாதிரியான ஸ்டோரியில? அதர் லாங்குவேஜஸ்ல வந்தது, பட் அண்ட் இங்கேயுமே வந்திருக்கு. சில பிக் ஹீரோ நல்ல அந்த படமும் ரிலீஸ் ஆச்சு, பட் எனக்கு அதுல உடன்பாடு இல்லாதனால நான் ஹாப்பிலி நோன்னு சொல்லிட்டேன். அண்ட் ஐ டோன்ட் ஹேவ் எனி ரிக்ரெட்ஸ். அது என்னோட பர்சனல் பிரின்சிபல்ஸ் தான். எனக்கு மெயினா நீங்க கிளாமர் ஏன் பண்ண மாட்டீங்க, அந்த மாதிரி யாரும் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி தான் நிறைய கமெண்ட்ஸ் அண்ட் மீட் பண்றவங்களும் சொல்றாங்க. தே ஓன் மீ லைக் தேர் ஓன் ஃபேமிலி மெம்பர் மாதிரி. பட் என்னோட ஒரு விவிட் மெமரி என்னன்னா, பிகினிங் டைம்ல இனிஷியல் ஸ்டேஜ் நான் பண்ணிட்டு இருக்கும் போது, அப்போ நான் ரொம்ப அப்பவே கான்சியஸா இருப்பேன். நான் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ண மாட்டேன், பிளவுஸ்லாம் நீங்க தரீங்கன்னா நான் முன்னாடியே ட்ரையல் பண்ணுவேன், லோ நெக்கா இருந்தா போட மாட்டேன். அப்போ ஐ ரிமெம்பர் ஒரு டெய்லர் அந்த காஸ்டியூமர் ஒருத்தர் சொன்னாரு, இப்பெல்லாம் இப்படிதான் பேசுவீங்க, நாளைக்கெல்லாம் பெரிய படம் வந்தா நீங்களே நல்லா இறக்கி கொடுங்கன்னு கேட்பீங்க. ஐ வாஸ் வெரி யங், I was just 16 or 17. That really அப்போ டேக்கன் அ பேக்கா இருந்தது. ஏன் இப்படி பேசுறாங்க இவங்க? இப்போ ஒருத்தவங்க உள்ள வராங்கன்னா அவங்க ஃபர்ஸ்ட் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா ஆக்ட் பண்றாங்க, அதுக்கப்புறமா அவங்க ஒரு விதமா மாடர்னா ட்ரெஸ் பண்றாங்க, இல்ல கிளாமரா ட்ரெஸ் பண்றாங்கன்னா அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம். மீ பர்சனலி எனக்கு கிளாமர்ல உடன்பாடு கிடையாது. இன்டிமேட்டா நடிக்கிறதுலயோ இல்ல லிப் லாக்லயோ எனக்கு உடன்பாடு இல்லை. அது என்னோட பர்சனல் சாய்ஸ். ஸோ இப்போ வரைக்கும் யாரும் அந்த மாதிரி கேட்டது இல்லை, வந்தாலும் நான் எடுத்து பண்ண மாட்டேன். தேங்க்யூ சோ மச் எல்லாருக்கும். நான் சொன்ன மாதிரி இந்த படம் அவ்வளவு ஆழமான அழுத்தமான ஒரு விஷயங்களை எங்களுக்குள்ள விதைச்சிருக்கு. மக்கள்கிட்ட கண்டிப்பா இதை இவ்வளவு பெரிய ஒரு தாக்கத்தை கொடுக்கும். அதுதான் உங்களோட வெற்றியும் கூட. தேங்க்யூ சோ மச். சக்சஸ் மீட்ல சந்திப்போம். என்ன சொல்ல உங்களை சந்திப்பேன். நான் உங்களை